சாமி அவங்க கழுதுகளை செத்து போச்சான். ஓ குரலி வித்தையா? ஒரு அண்டர் டேக்கர்ல எங்க தாத்தாவோட அப்பா ஜெனரேட்டர்ல கரண்ட் வரும்னு அமெரிக்காக்காரங்க கண்டுபிடிக்கல, இவரு தான் கண்டுபிடிச்சாரு. என்னெல்லாம் பண்ண போறாரோ. என்ன, எங்க அப்பா பேரு செங்கோடன். அந்த காலத்துல வந்து பரிசல் போட்டி நடந்தது. அப்ப எங்க அப்பா சீக்கிரம் வேகமா பரிசல் ஓட்டிக்கிட்டு தடார்னு பாக்குறாரு, ஜப்பானுக்கு போய் இறங்கிட்டாரு. அப்புறம் ஜப்பான்ல இறங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றது, சும்மா இருக்க கூடாதுன்னு சொல்லி ஜெனரேட்டர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஜெனரேட்டர் கண்டுபிடிச்சோன்னா ஜப்பானுக்காரங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, ஜெனரேட்டர்ல கரண்ட் வருங்கிறது ஜப்பான்காரங்க கண்டுபிடிக்கல, எங்க அப்பா தான் கண்டுபிடிச்சது. அப்புறம் வந்து அவங்க வந்து சென்சோன்னு பேர் வச்சுட்டாங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம். இது என்ன டிராகன் ஜெனரேட்டர்? அப்படி கேளுங்க. அப்புறம் எங்க அப்பாரு சென்சோ ஜெனரேட்டர் கண்டுபிடிச்சு ஜப்பான்ல எல்லாம் வித்துட்டு இருந்தாரா. அப்ப திடீர்னு ஒரு நாள் எங்க அப்பாருக்கு ஆசை வந்துருச்சு, தீபாவளிக்கு ஊருக்கு போகணும்னு. அப்படியே கண்ணை மூடி படுத்திருந்தாரா. அப்போ ஒரு டிராகன் வந்து எங்க அப்பா மேல ஏத்தி கொண்டாந்து ஊர்ல விட்டுது. அதனால அங்கிருந்து கடல்ல தாண்டி டிராகன் வந்து எங்க அப்பா இறங்கினாரா. அதனால வந்து டிராகன் ஜெனரேட்டர் அப்படின்னு பேர் வச்சுட்டேன். அது ஏப்பா அழுவுற? உங்க பரமழையோட கதை கேட்டோன்னு அழுக வந்துருச்சு. அழுவாத. அதாவது என்ன, நீ போய் வெளியே சொல்லணும். ஒரு கெட்டிக்காரரு பெண்ட் எடுக்கிறதுல பவர் ட்ரேடிங் கம்பெனி தாங்க பெரிய கடை. அவங்க அப்பா தான் ஜெனரேட்டர் கண்டுபிடிச்சாங்க, அவங்க டிராகன்ல வந்தாங்க. இப்படி எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லணும், சொல்லி ஜெனரேட்டர் வித்து கொடுக்கணும். சரியா? பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு.